வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடியில் லாபம் தரும் காய்கறிகள் குறித்த பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது குமரி மாவட்டத்தில் பல்லாண்டு காலமாக ஆண்டார்குளம் கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு குக்கிராமங்களில் காய்கறி சாகுபடியில் நாட்டம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக காய்கறிகளில் வெண்டை, கத்தரி, வெள்ளரி, புடலை, பாகல், தடியன், காராமணி பயறு, வடைமிளகாய், மிளகாய் போன்ற பயிர்களில் ஈடுபாட்டுடன் செய்து வருகின்றனர். என்னதான் ஈடுபாட்டுடன் செய்தாலும் லாபம் தரும் காய்கறிகள் எவை, சாகுபடி நுணுக்கங்கள் என்ன, வறட்சியை தாங்குமா, நோய்கள் பூச்சிகள் ஏற்படுகின்ற நிலையில் தப்பிப்பதற்கான வழிவகைகள் என்ன, பயிற்சி என்பது கட்டாயமா, சந்தைப்படுத்தல் லெகுவான பணியா, இன்றளவும் கூலி ஆட்கள் தேவை என்பது கட்டாயமா, அல்லது இயந்திரமயமாதல் காய்கறி சாகுபடியிலும் சாத்தியமாகிடுச்சா? இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டார்குளம் பி. நேசமணி அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டுகால காய்கறி சாகுபடி அனுபவம்? 30 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. 30 வருஷம் போது உத்தேசமா என்னென்ன மாதிரியான காய்கறிகள் நாட்டம்? நாங்க கத்திரி, வெண்டை, வெள்ளரி, தடியை, புடலை, பாவை, பயறு, மிளகு அப்படி அனைத்து காய்கறிகளும் போடுவோம். ஓஹோ, அப்போ காய்கறிகளுக்கேற்ற மண்வாகு அப்படிங்கிறது எல்லா காய்கறிகளுக்குமே ஒரே மாதிரியான மண்வாகு போதுமா அல்லது வித்தியாசப்படுமா? வித்தியாசப்படும். எப்படி? மிளகு, கத்திரிக்கெல்லாம் நல்ல வண்டல் மண்ணா இருந்தா தான் அது தோட்ட பயிருக்கு நல்லா இருக்கும். மற்றபடி சாதா வெண்டை, வெள்ளரிகளுக்கெல்லாம் ஒரு மண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துடும். காய்கறி சாகுபடிங்கிறது தொடர்ந்து நம்ம செய்து இருக்கலாமா அல்லது ஒரு சுழற்சி முறை அப்படிங்கிற மாற்று பயிர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுமா? அது சுழற்சி முறையா ஒரு வருஷம் நெல் பயிர் ஏத்தனோம்னா அவளுக்கு பிறகு ரெண்டாவது அதை பருவ பண்ணி ஒரு வருஷமா 6 மாசம் 6 மாசம் ஒரு பூ வருஷத்து 2 தடவை நம்ம பயிர் ஏத்துறோம். அதுல ஒரு தடவை நம்ம நெல் பயிர் ஏத்திட்டு போட்டோம்னா அந்த தோட்ட பயிர் நல்லா நோய் இல்லாம வரும். உங்க பகுதி மண்வாகு எப்படி இருக்குது? எங்க பகுதி கொஞ்சம் மண்டல் மண் உள்ள பகுதி தான். அதுல கொஞ்சம் மேட்டு நிலங்கள்ல போட்டா வெள்ளம் வடியக்கூடிய இடங்கள்ல பார்த்து தோட்ட பயிர் இடுவோம் நாங்க. வடிகால் வசதி அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான பகுதியை தான் தேர்வு செய்வீங்களா? ஆமா, தோட்ட பயிருக்கு அப்ப இந்த மழை வயது ஒரு அரை மணி நேரத்துல வெள்ளம் வடியக்கூடிய இடமா இருந்தா தான் தோட்ட பயிர் செய்ய முடியும். சரி, நிலத்தை மாற்றி அமைக்கணும் காய்கறிக்கு ஏற்றால ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமா மாற்றி அமைத்தலா அல்லது ஏதேச எல்லா காய்கறிகளுக்குமே ஒரே மாதிரியான சீர்படுத்தலாம்? பாத்தி நாமம் எடுத்தல். நம்ம பாத்தி வெண்டை, வெள்ளரி, மிளகு 3க்கும் ஒரே மாதிரி தான் எடுக்கணும். மற்றபடி படவரி போட்டோம்னா கொஞ்சம் வீதியாட்டு கொஞ்சம் வேலையாட்கள் குறைவாகாது. அது குறைவா வேலை செய்தா போதும். சரி, பாத்தி எடுத்தலுக்கு முன்ன அந்த நிலத்தை எப்படி சீர்படுத்துவீங்க? இப்ப வயல் அறுத்திருக்கு, அந்த நெற்கதிரில உள்ள அந்த வைக்கோல் போக மீதி தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கழிவுகள், அது அப்படி இருக்குமா? அதை மடக்கி உழுதுருவேடா அல்லது என்ன மாதிரியான நிலை? அது நம்ம இப்ப இயந்திரங்கள் வந்துடலாம். ரொட்டேட்டர், டிராக்டர்ல ரொட்டேட்டர்ல போட்டோம்னா நொறுங்கி நல்லா அந்த மூடு வைக்கல் எல்லாம் நொறுங்கிரும். சரி, மாதிரி நம்ம கொஞ்சம் சாண வரமெல்லாம் போட்டு எடுக்கும்போது அது மண்ணு வளப்பட்டுரும். வேலையாட்கள் அப்படிங்கறது அனுபவம் உள்ளவங்களை தேர்வு செய்வீங்களா அல்லது புது நபரா இருந்தாலும் கூட வேலையில பயன்படுத்தலாங்கிறீங்களா? புது நபரை வச்சு ரொம்ப பயன்படுத்த முடியாது. நீங்க எப்படி வந்தீங்க ஆரம்பத்துல? நாங்க சின்ன வயசுலயே அப்பா கூடால போய் அப்படி அந்த கொஞ்சம் தோட்டங்களை பார்த்து கொஞ்சம் அனுபவம் தெரியுதுனால நாங்க அப்படியே பழகிட்டோம். புதுசா ஒரு ஆளை கொண்டு போட்டோம்னா சில விஷயங்களுக்கு செய்வாங்க, சில விஷயங்களை தோட்டத்துல மூடுகளும் வெட்டுப்பட்டுரும், செடிகளும் வெட்டுப்பட்டுரும். அந்த மாதிரி கொஞ்சமாவது அனுபவம் இருக்கணும். காய்கறிகளுக்கு ஏற்ற சீசன் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி சீசன் தான் உங்களுக்கு ஏற்றால அமையுங்கிறீங்க? அது மிளகு சாகுபடி எல்லாம் நாங்க அந்த ஓண பண்டிகை முன்னிட்டு மிளகுன்னா வட மிளகு. ஆமா, அந்த ஆனி ஆடி மாசம் நடுவோம். அதை நட்டோம்னா அந்த கணக்கு பண்ணி நாங்க அந்த ஓண பண்டிகை வரும்போது கொஞ்சம் விலைவாசிகள் இருக்கிறதுனால அந்த லாபம் கிடைக்க கணக்கு பண்ணி நாங்க நடுவோம். மற்றபடியா கத்திரி கார்த்திகை மாசம் மார்கழியில அந்த டைம்ல நடுவோம். நட்டது அந்த மழை வறட்சி வரக்கூடிய டைம்ல, பருவமழை வறட்சி வரக்கூடிய டைம்ல அது பருவத்துக்கு வரும். அது அந்த டைம்ல நடுவோம். சரி, காய்கறிக்கு உகந்த கால சூழ்நிலை அப்படின்னு சொன்னா பனிப்பொழிவு கொள்ளலாங்கிறீங்களா, ஓரளவு மழையும் வெயிலுமா இருந்தால் நல்லதுங்கிறீங்களா, அல்லது ஒரு கடுத்த வெயில் இருந்தாலும் கூட அள்ளி எடுக்கலாங்கிறீங்களா? வெயில் அடிச்சாலும் கூட சமாளிச்சிடலாம். ஆனா மழை அதிகமா பெய்யும் போது தோட்ட பயிர்களுக்கு பாதிக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நாங்க மழை வரைக்கூடிய டைம், நம்ம பருவமழை வரைக்கூடிய டைம்ல கத்திரி நடுது மாறி அந்த ஏப்ரல் மே சீசன்ல வெயில் குறையக்கூடிய டைம்ல, பனி குறையக்கூடிய டைம்ல மிளகு நடுவோம். இல்லைன்னா பனி மிளகு சுருட்டடிக்கும். அந்த பனி குறைவு காலங்கள்ல நாங்க அந்த மிளகு நடுவோம். சரி, என்னதான் திட்டமிட்டு செய்தாலும் கூட நம்ம 2019 கடைசி 20, 21 இந்த கொரோனா காலகட்டத்தில்
எப்படி சமாளிச்சீங்க? அது வந்து மார்க்கெட்டு இடைநாள் கொஞ்ச நாள் அடைச்சு போட்டிருந்தாங்க. அப்ப அந்த சாகுபடி எல்லாம் நாங்க வேஸ்டா தான் ஒரு வாரம் கிட்ட போச்சு. மாறி ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டைமை குறைச்சி சந்தை திறந்தாங்க. அதுல கொஞ்சம் விலைவாசி நல்லா கிடைக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் பறிச்சாலும் கொஞ்சம் விலைகள் நல்லா கிடைக்கதான். என்ன வரத்து குறைவா இருக்கும்போது உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்க வாய்ப்பு. சரி, மற்ற பயிர்களோடு ஒப்பிடும்போது காய்கறி சாகுபடிங்கிறது கடினமான சாகுபடியா இல்ல ரொம்ப லெகுவான சாகுபடிங்கிறீங்களா? இப்ப நெல்லு, தென்னை, வாழை அதோடு ஒப்பிடும்போது? அதோட ஒப்பிட முடியாது. இது கொஞ்சம் கஷ்டம். 4 நாளைக்கு என்ன கஷ்டம்ங்கிறீங்க? இது ஒரு லெகுவான பயிராச்சா? இல்ல 5 நாளைக்கு ஒருக்கா வெள்ளம் அடைக்கணும், 6 நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்கணும், மாறி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா களப்பிடுங்கணும், பரண்டணும், பரண்டி மண்ணடிச்சு கொடுக்கணும், மாறி வெள்ளம் அடைக்கிறது. மற்றபடியா மருந்து உரம் 15 நாளைக்கு ஒருக்கா இது ரசாயன உரம் கொஞ்சம் போடணும். மாதிரி நுண்ணூட்ட உரம்னிட்டு ஒரு பக்கெட்ல எல்லாம் வருது இப்போ. ஆமா, அது வந்து அது கூட இது பண்ணணும். அப்படி பல கஷ்டங்கள் இருக்கு. ஆனா நீங்க பேசும்போது கூட வேலையாட்கள் அப்படிங்கறது கொஞ்சம் தேவைப்படுங்கிறீங்க. அதுவும் கைதேர்ந்த வேலையாட்கள் தேவைங்கிறீங்க. இப்ப உங்க குடும்பத்தை பொறுத்தளவுல நீங்க யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? எங்க குடும்பத்தை பொறுத்த நான் மட்டும்தான். வீட்டுல உள்ள ஆட்கள் வருது இல்ல. வருகிறது இல்லையா? இல்ல வரக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கலையா? வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கல. பையன் மாதிரி படிச்சிட்டு இருக்கான். வீட்டாளு அதை வச்சு நம்ம பயன்படுத்தல. அவங்க மற்ற ஆட்கள் சில ஆட்கள் பயன்படுத்துறாங்க. தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை தான் உங்களை அந்த பக்கமா ஈர்த்திருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, நானும் ஃபுல்லா அதில் செய்துட்டு இருக்கேன். மற்றபடி நம்மளால முடியாத அளவுக்கு ஒரு 4 ஆட்கள் 3 ஆட்களை வச்சு களவெட்டதுக்கெல்லாம் ஆட்களை ஊர்ல உள்ள ஆட்களை வச்சு செய்து. சரி, ஒரு 30 ஆண்டு கால காய்கறி சாகுபடி அனுபவங்கிறீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. புதுசா நம்ம ஒரு குத்தகை எடுத்து காய்கறில ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு டைரியும் பெண்ணுமா சில குறிப்புகளை அனுபவம் உள்ளவர் சொல்றாரு, குறிச்சு எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, முதல் தகவலா விதை தேர்வு தான் எதுக்குமே ஒரு அத்தாட்சிங்கிறாங்களா? விதையில வந்து நம்ம கவனம் சதர்னா விளைச்சல்ல பாதிப்புங்கிறாங்களா? விதையை பொறுத்தளவில் நீங்க எப்படி தேர்வு செய்றீங்க? அதுதான் பெரிய முக்கியம். விதை வந்து நல்ல விளைச்சல், நல்ல அந்த தோட்டத்துல இப்போ ஒரு 1000 செடி நிக்கணும்னா அதுல எது நல்ல செடி அந்த செடியில நாங்க தேர்வு செய்து ஒரு லேவை கட்டி போட்டுருவோம். அது எந்தெந்த மாதிரி காய்கறிகள்ல? கத்திரி, வெள்ளரி, மற்றபடியா வடமிளகு, இதுகளெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது, வித்து கிடைக்கிறது. மற்ற வெண்டை, தக்காளி, கரிமிளகாய் அதெல்லாம் விலைக்கு வாங்கிடலாம். இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. நம்ம தான் தேர்வு பண்ணி அதை நல்ல இதை பார்த்து தேர்வு பண்ணி காய போட்டு பதப்படுத்தி வச்சிடும். எவ்வளவு நாட்களுக்கு அதை ஒதுக்கி விடுவீங்க? உத்தேசமா வெண்டையை பொறுத்த அளவுல உங்களுக்கு வந்து இன்னைக்கு விதை போட்டு எவ்வளவு நாள்ல அறுவடை வரும்? அதுல நான் நல்ல செடியை ஒதுக்கி விடுறேன் அப்படின்னா எவ்வளவு நாட்கள்? அது ஒரு 2 மாசம், ஒரு 4-5 பறி பறிச்ச பிறகுதான் நாங்க அதை விதைக்கு தேர்வு பண்ணுவோம். ஒரு 2-3 பறி பறிச்ச பிறகு அதை ஒவ்வொரு செடியா அப்படியே நல்ல செடியை பார்த்து விட்டு அதில் உள்ளதை தேர்ந்தெடுத்து அது விளையதுக்கு ஒரு நம்ம சாதா அறுவடை செய்யறதை விட கூட ஒரு 10 நாள் செடியிலே இருக்கணும். நல்ல விளைஞ்சி அது நல்ல விளைதல் அப்படிங்கிற தன்மை வரும்போது வெடிச்சு சிதற வாய்ப்பு இருக்க. ஆமா, அது காய் நல்ல காய் அளவு கூட கூடாது. அந்த நல்ல கருப்பா விளையக்கூடிய அளவு நாங்க தேர்வு பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியும் அனுமானத்துல. விதை ஊன்றி அறுவடைக்கு எவ்வளவு நாட்கள் காத்திருக்கணும் ஒவ்வொரு பயிரை பொறுத்த அளவுல உங்க அனுபவத்துல? அது படவரியை பொறுத்த அளவுல 45 நாள். மற்றபடியா இப்போ கத்திரி, மிளகு எல்லாம் 60-65 நாள் வரை ஆகும். உங்க அனுபவத்துல தொடர் மழை 7-8 நாட்கள் மழை, ஓரளவுக்கு கத்திரி பூத்து காய் பருவம் வரக்கூடிய நிலை, இந்த மாதிரி நிலையில என்ன நுட்பத்தை கையாள்றதன் வழி கத்திரியை காசாக்குறதுக்கு விழிப்பா செயல்படணுங்கிறீங்க? மழை வந்து தொடர் மழை பெய்தாலே செடியை பாதிக்கும். ஆனா நம்ம வந்து கரெக்டா அந்த மழை பெய்யும்னாலே வெள்ளத்தை வடிகால் நல்ல வசதியா தோண்டி எடுத்து வச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு பாதி செடி தப்புனாலும் அதுக்குள்ள வருமானம் ஃபுல்லா உள்ள வருமானம் கிடைச்சிடும். கொஞ்சம் தப்புனாலும் விலையை கூடுதலா இருக்கும். மழை பெய்யுதுன்னா எல்லா பொருட்களும் கொஞ்சம் அழியும். அது குறைவா கொண்டு போனாலும் நிறைய கொண்டு போகக்கூடிய பைசா கிடைச்சிடும். அருமையா சொல்றீங்க. ஒரு அழிவு ஏற்பட்டா தான் உங்களுக்கு விலை இல்லையா? ஆமா, ஒரு பக்கத்துல அழிவுன்னா உங்களுக்கு தேவை கூடுதலா இருக்கும். ஆமா, 10 முடை கொண்டு போய் போற பைசா ஒரே முடையில கிடைச்சாலும் கிடைச்சிடும். முகத்துல ஒரு பொலிவு தெரியும் இந்த மாதிரி நிலையில. நோய்கள் பூச்சிகள் தாக்குதல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா காய்கறி சாகுபடியாளர் புதுசா ஈடுபாடு காட்டியிருக்காரு, அடுத்தவங்க சொல்லி காய்கறி சாகுபடிக்கு வந்துட்டாரு, அதுக்குன்னு சில நுட்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி நுட்பங்களை கையாண்டா நோய்கள் பூச்சிகள் தாக்குதல இருந்து விடுபட்டுறலாம், இது என்னுடைய அனுபவம் அப்படின்னு என்ன சொல்றீங்க? நல்ல பருவக்கூடிய மண்ணா இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அந்த செடிக்கு இருக்கும். நம்ம ஆனா மருந்து வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சு ஆகிரும். ஆனா இப்போ ரசாயனம் வந்து ஊடையுடையதா. இப்போ வந்து பயோ மருந்துகள் நிறைய இறக்கிருக்காங்க. தேசம் வந்து பயோ மருந்துகள் இறக்கிருக்காங்க. பயிற்சி எடுத்த அனுபவம் இருக்கா? ஆமா, அந்த மருந்தை தான் இப்போ நாங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். மாதிரியான அது அந்த மருந்து செயற்கை மருந்து பயன்படுத்தையில என்ன ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்க?
செடி வந்து கொஞ்சம் தழுப்பு தன்மையிலே நிக்கும். அந்த கெமிக்கல் அடிக்கும் போது இப்ப 10 பறி பறிக்கணும்னா ஒரு 5-6 பறியில போயிரும். முதல்ல ஒரு வீரியமா வரும். இது வந்து அப்படி இல்ல, ஓரளவுக்கு கூட 4 பறி நின்று அந்த செடி வந்து முறைக்காம அப்படி ஓரளவுக்கு நீண்டு போகும். அருமையா சொல்றீங்க. இயற்கை விவசாயம் அப்படிங்கறத கையில எடுக்கக்கூடிய ஒரு நிலையில நின்று காய்ப்பு கொடுக்கும் இல்லையா? ஆமா. காய்கறிகள்ல கண்காணிப்பு குறைவு, காசு அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல எந்த காய்கறிங்கிறீங்க? அது வந்து படவரியை பொறுத்த அளவுல நமக்கு வந்து ரொம்ப செலவு ஆகாது. உழவும் டிராக்டர் வச்சு உழுது ஒரு வாட்டி உழுதா போதும். படவரிங்கிறது நீங்க பாகல், வெள்ளரி, தடியை நல்லா குறிப்பிட்ட. ஆமா. தடியை வெள்ளரி வந்து ரொம்ப எழுவானது. அது வந்து 45 நாளையில நமக்கு வந்து அணு வர புறப்பட்டுரும். அதுல வந்து செலவும் கம்மியா இருக்கும். டக்குனு 4 பேருமா ஒரு குறுகிய காலம் தான் பறிக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து மார்க்கெட் நல்ல விலைவாசிகள் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இடைவெளி என்ன மாதிரி கொடுப்பீங்க? வெள்ளரியை பொறுத்த அளவில் எல்லாம் வேற வரப்பு உரம் அல்லது வேலி உரங்கள்ல ஏதாவது பயிர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு வெள்ளரிக்கு இன்னொரு வெள்ளரிக்கு என்ன இடைவெளி கொடுக்கணும் உங்க அனுபவத்துல? 2 அடி கேப் விட்டு ஒரு வெள்ளரி வித்து வைக்கணும். ஆனா அது படந்து போறதுக்கு வந்து ஒரு 2-2.5 மீட்டர் வீதி கேப் போடணும். உரம் கொடுத்தல் அப்படிங்கிறது எல்லா காய்கறிக்குமே அடியுரம் அப்படிங்கிற தன்மை தானா, அல்லது மேலுரம் அப்படிங்கிற அடிப்படையில கூட ரசாயனம் இயற்கை சார்ந்த உரங்களை பயன்படுத்துறோங்கிறீங்களா? அடி உரம் எவ்வளவு செய்துட்டு மேல் உரம் போடுறோமோ அது வந்தாலும் அந்த செடி வந்து நல்லா இருக்கும், காயும் நல்லா இருக்கும், செடியும் கூட ஒரு 4 பேரும் நின்று பறிக்கும். அடி உரம் போடாம நம்ம கெமிக்கல் உரத்தை வச்சு சமாளிக்கலாம்னா அது வந்து காய் வந்து எடையும் கம்மியா இருக்கும், நாளும் கம்மியா அழிஞ்சிரும். சரி, இப்ப ஒரு 6 மாத பாட்டுக்கு சொல்லுங்க. ஒரு 27 சென்ட் ஒரு ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாரு. வெள்ளரி சாகுபடி கொஞ்சம் நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவிடுறாரு. அதுக்கு அடியுரமா சாணம் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும்? அதுக்கு வந்து ஒரு 6 முறைக்கு ஆகணும். 27 சென்ட்டுக்குன்னா ஒரு டிப்போ உரம் போதும். ஒரு 3000-1500 தோட்டத்துக்கிட்ட வந்துடும். என்ன பேசுறீங்க? டெம்போ அப்படின்னு பேசுறீங்க. நீங்க ஒரு 50 வருஷத்துல 30 வருஷம் அனுபவம்ங்கிறீங்க. கால்நடை செல்வம் அப்படிங்கறது வீட்டுல இல்லையா? கால்நடை செல்வம் இப்ப இல்ல, முந்தி இருந்து அப்பா காலத்துல. இப்ப அது இல்ல, விலைக்கு வாங்கி தான் நாங்க அடிக்கிறோம். அதை போட்டு நம்ம ஒரு டிப்போ போட்டோம்னா அது வந்து இயற்கை உரம் இருக்கும்போது நம்ம செயற்கை உரம் அந்த யூரியா, டிஏபி அதெல்லாம் குறைச்சு போட்டாலும் அந்த செடி வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்கும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது கத்திரியை பொறுத்தளவில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து கொண்டை புழுன்னு கத்திரிக்கை வரும். எந்த மாதிரி எத்தனை நாள் பயிர்ல? அது ஒரு 25 நாள் தாண்டினாலே தழுவில ஒரு நோய் வரும். மாறி பேனு, செம்பேனு, தெள்ளு, அந்த மாதிரி எல்லாம் பல நோய்கள்லாம் நோய் தாக்குதான் தெரியும். ஆமா, அதை பார்த்தாலே நமக்கு செடியை பார்த்தாலே தெரியும். புதுசா உள்ள ஆளுகளுக்கு தெரியாது, ஏதோ ஒரு சைஸா சுருட்டி கிடக்குன்னு சொல்லுவாங்க. அது கொண்டை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும்போது கிள்ளி விட்டுருவேளா? அப்படி எல்லா கொண்டையும் கிள்ள முடியாது. ஒரு செடியே தூக்கிடுவேளா? இல்ல அது உடனே அதை வந்திருக்க செடியிலே தான் கிள்ளிட்டு மருந்து அடிச்சுதான் மாத்தணும். ஓஹோ. அறுவடை அப்படிங்கிறது நானும் கூட வெண்டைக்காய் வந்தா பறிச்சிட முடியுமா? அதுக்குன்னு கைதேர்ந்த நபர்கள் தேவையா? அது கொஞ்சமாவது அனுபவம் இருக்கணும். இப்ப உங்களை கொண்டு விட்டாங்கன்னா நீங்க பிஞ்சு அடுத்த பறிக்கூட பிஞ்சு எல்லாம் சேர்த்து பறிச்சிருவீங்க. ஓஹோ. அதுக்கு அனுபவம் இருக்கணும் கொஞ்சம். அது என்ன முறையில பறிப்பீங்க வெண்டையை பொறுத்த அளவுல? அது வந்து ஒரு பார்த்தா தெரியும், அந்த அனுபவம் தான். எல்லாம் நாளைக்கு பறிக்கூடிய பிஞ்சு நாளைக்கு அப்படி அதை கணக்கு வச்சு நாங்க அப்படி பறிப்போம். சந்தைப்படுத்தல் அனுபவத்தை சொல்லுங்க. கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு 40 நாளைக்கு பிறகு ஒரு 4 மூட வெண்டைக்காவை சந்தைக்கு கொண்டுட்டு போய் காசாக்கணும்னு நினைக்கக்கூடிய நிலையில அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லுங்க. மார்க்கெட்டு கொண்டு போகும்போது நம்ம மோசமான காய்களை எடுத்துட்டு நல்ல காய்களை தான் சாக்கில போட்டு கொண்டு போவோம். அது வந்து வெண்டைக்காய் வந்து எடை, வெண்டாய் மிளகு தான் எடை. ஓஹோ. மீதி எல்லாம் மூடை தான். மூடன்னா ஒன்னும் பிரிச்சு பார்த்தல் கிடையாதா? இல்ல, அதை சரிச்சு போட்டு இடையில வெட்டிடுவாங்க சாக்க. நல்ல சாக்கா இருந்தாலும் எந்த சாக்கா இருந்தாலும் 100 ரூபா 120 ரூபா ஒரு சாக்கு கத்திரிக்காய்க்கலாம். அந்த சாக்கையும் வெட்டி பார்த்து உள்ள நல்ல மேனியான பொருள் இருந்தா தான் மேனி வேலை. சரி, காய்கறி சாகுபடியில நீங்க சந்தித்த சவால்கள், சாதனைகள் சொல்லுங்க பாப்போம். மழை அதிகமா பெய்து தோட்டங்கள் அழிஞ்சு நஷ்டப்பட்டதும் உண்டு. சில நேரம் மழையில தப்பி கொஞ்சம் செடி கிடந்து அது ஒண்ணுக்கு டபுள் லாபம் கிடைச்சதும் உண்டு. இப்ப உள்ள சூழ்நிலை, கன்னிப்பூ அறுவடை முடிஞ்சு கும்பப்பூக்கு விவசாயிகள் தயாராயிட்டு இருக்காங்க. நீங்க வேற பேசும்போது சொல்றீங்க நெல் சாகுபடிக்கு பிந்தைய அளவுலதான் எங்களுடைய அடுத்த போக நெல்லை தவிர்த்து ஈடுபாடு காட்டுவோங்கிறீங்க. இப்போ உங்க பகுதி என்ன நிலையில இருக்குது? இப்ப அறுவடை முடிஞ்சு எல்லாரும் தோட்டத்துக்கு ஒரு சில ஆட்கள், தோட்டம் போடக்கூடிய ஆட்கள் அந்த இடங்களை பதப்படுத்திட்டு இருக்காங்க. நெல்லை தவிர்த்து நெல்லுன்னா இப்ப நிறைய இடம், இப்ப ஒரு ஏக்கர் இருக்குனீங்களா, ஒரு அரை ஏக்கர்ல நெல் போடுவாங்க, அரை ஏக்கர்ல தோட்டப்பயிர் போடுவாங்க. அடுத்த தடவை அதுல போடும்போது இப்படி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ உங்க நிலப்பகுதியில நாளைக்கு காலையில ஒருத்தர் இப்படி ஆண்டார்குளத்துல இருந்து பேசுறாரு. ஆண்டார்குளம் கத்திரிக்காய்க்கு ஒரு புகழ்பெற்ற இடமாச்ச.
4-8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க நிலத்துல இப்ப என்ன நிகழ்வு இருக்கு? என்னோட இடத்துல இப்ப வெண்டை போட்டிருக்கேன், கொஞ்சம் புடலையும் போட்டிருக்கேன். சரி. அடுத்தால வேற மிளகு நடவுக்கு தோட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. எப்பவாவது 500 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு போய் 5000 ரூபாய் கொண்டு வந்த நிலைகள் இருக்கா? ஆமா, அது சில நேரம் அடிக்கடி எப்பமாவது ஒருக்கா லாட்டரி அடிச்ச மாதிரி அடிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்க பகுதியை சுற்றி உள்ளவங்க ஒரே மாதிரி காய்கறியை போடாம பலரும் பலவிதமா போட்டதுனால கூட அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிலை ஏற்பட்டதுன்னு சொல்றீங்களா? அல்ல எல்லாரும் போட்டாலும் கூட எல்லாருக்குமே இந்த நிகழ்வு ஒரே காய்கறியா இருந்தாலும் கிடைக்குங்கிறீங்களா? நிறைய ஆட்கள் போடுறாங்க, எல்லாரும் அதே போல பார்க்க மாட்டாங்களா? சில ஆட்கள் ஒரு ஆட்கள் நல்ல செலவழிச்சு பார்ப்பாங்க, சில ஆட்கள் செலவழிக்க கொஞ்சம் சுமாரா செலவழிக்கும். அதுலயும் தோட்டப்பயில பணம் செலவழிச்சு நல்ல மருந்து உரம் அடிக்கிற சில ஆளுக்கு உரம் அடிக்காமலே இப்ப தோட்டம் போடுறாங்க. அப்படி எல்லாரும் கிடைக்காது. வறட்சியை தாங்குமா? வறட்சி அப்படி தாங்கும்னா எந்த காய்கறி வறட்சி தாங்கக்கூடியது? நாட்டு கத்திரி மட்டும் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் மழையிலனாலும் கிடக்கும், மாறி தடுக்கும். மற்றபடியா படவரி எல்லாம் தாங்காது. வேலையின்றி தவிக்கும் இளைஞர்கள் காய்கறி சாகுபடி குத்தகைக்கு நிலம் எடுத்து செய்தாலும் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படி அதுல கொஞ்சமாவது அனுபவம் இருந்தாலும் களத்து மேட்ல ஒரு 6 மாசம் ஆலோட்டம் போடணுங்கிறீங்க. ஆலோட்டம் இல்ல, கூட ஒரு ஆளு அனுபவ ஆளை சேர்த்துக்கிட்டாங்க, இல்லன்னா கஷ்டம். சரி, உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா? 99 42 188 747 9942188747. இந்த அலைபேசி வாயிலா இப்ப நிகழ்ச்சியை தவற விட்டவங்க கடைசி நேரத்தில் வானொலி பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னா காய்கறி சாகுபடி பத்தி சில தகவல்களை இவற்றை கேட்டுக்கிடுவோம்னா அலைபேசியை குறிச்சு வச்சிருந்தா நாளைக்கு அவங்க அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா உங்க பதில் எப்படி இருக்கும்? பதில் நம்ம எந்த தோட்டங்களும் எப்படி போடணும்னு கேட்டா நம்ம அதை கூப்பிடுவேடா அவங்களையே தோட்டத்துக்கு விலாவதியா சொல்லி கொடுப்பீங்க. இதுவரை காய்கறி சாகுபடியில் லாபம் தரும் காய்கறி குறித்து அனுபவபூர்வமாக தான் சந்தித்த சவால்கள் சாதனைகளை எடுத்துச் சொல்லி எல்லாரையும் தட்டி எழுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. என்னையும் அழைத்த குமரி பண்பலைக்கு நன்றி. இதுவரை காய்கறி சாகுபடியில் லாபம் தரும் காய்கறிகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஆண்டார்குளம் பி. நேசமணி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ. லாரன்ஸ், அனில் ஜேம்ஸ் ஆகியோர்.